வெளியில் வந்தோடனே வந்து இறங்கின முதல் இடம் இது தான். அதாவது எடின்பரா ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்து இறங்கின முதல் இடம் இதுதான், ஸ்டெர்லிங் பஸ் ஸ்டேஷன். ஏதோ புதுசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பழகினதாயிடுச்சு. இந்த இதில் வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்குது. நம்ம எங்கே போனாலுமே முதல்ல வந்து இந்த டாய்லெட்ஸ் தான் கவனிக்கிறது, ஏன்னா அதுதானே முதல்ல முக்கியம். என் ரூம் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது என் ரூமு. இந்த திசில் சேம்பருக்கு எவ்வாறு வருவது, இதுக்கு வரத்துக்கு ஸ்டெர்லிங் பஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற நிறுத்தம், இது பேருந்து நிறுத்தம். எடின்பரா இல்லைன்னா கிளாஸ்கோ ஏதோ ஒரு நகரத்திலிருந்து ஸ்டெர்லிங் பஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பஸ்ஸு ஏறிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இறங்கும். இங்கே இறங்கின உடனே அப்படியே இங்கே பாருங்கள், இதுதான் திசில் லைட் 5 மாடியாக இருக்கா, இதுதான் வந்து திசில் சேம்பர். இப்போ எதிர்க்க இருக்குது வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாப்பு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு திசில் சேம்பர் காமிச்சது வந்து பின்புறம், அதாவது இங்கே தெரியுதா திசில் சேம்பர், இது வந்து பின்புறம், பின் வழியாக ஏறணும். கிட்டத்தட்ட 5 மாடி ஏறணும் பார்த்துக்கோங்க. ஸோ 23 கிலோலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 1 2 3 4 5 மாடி ஏறணும். யாராவது நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை உபயோகப்படுத்திக்கலாம், அவர்களிடம் உதவி நாடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய மெயின் கேட் அந்த சைடு இருக்குது, அதாவது முக்கிய வாய். ஆனால் அதில் என்ன தெரியுமா ஒரு பியூட்டி, ஒரு அழகு, இந்த சைடு வந்து ஏறினோம் அப்படின்னா 5 மாடி, அந்த சைடு ஏறினோன்னா 3 மாடி தான். ஏன்னா பில்டிங் வந்து இப்படி கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய வெயிட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கமாக போகிறது பெட்டர். அது வந்து உங்களுக்கு டாக்ஸி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ எடின்பரா கிளாஸ்கோலேருந்து பஸ்ஸு பிடிச்சி எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த ஸ்டெர்லிங் பஸ் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி, எதுக்கு நான் இங்கேருந்து பக்கத்துக்கு டாக்ஸி பிடிக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல சாவி வாங்கணும் இல்லையா, சாவியை வாங்கிறதுக்கு இப்படி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகணும். ஸோ அங்கே போய் சாவியை வாங்கிட்டு தான் திரும்பி வரணும். அப்போ இங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கே போய் சாவியை வாங்கிட்டு அதே டாக்ஸியில் திரும்பி வந்து இங்கே ஏறிடுறது உச்சிதம். ஸ்டெர்லிங் பஸ் ஸ்டேஷன் வந்துட்டீங்க, அங்கேருந்து ஒரு டாக்ஸியும் ஏறியாச்சு, போய் உங்களுடைய சாவியும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்த உடனே உங்களுடைய டாக்ஸி இங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இங்கே ஒரு சுற்றி வர மாரி ஒரு இடம் இருக்கா, இது வந்து அப்படியே ரவுண்ட் அபவுட் மாரி யூட்டர்ன் எடுக்கிற இடம். அது ரோடு இப்படியும் நேரையும் போகும், ஆனால் நேராக போக மாட்டாங்க, உங்களை இங்கே கொண்டு வந்து தான் இறக்கி விட்ருவாங்க. இங்கே இறங்கினோடனே நான் பட்ட பாடு இருக்கேன். இறங்கி இந்த திசில் சேம்பரோடைய இந்த ரூமை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து பல இடத்துக்கு அலைஞ்சிட்டேன். நேராக போயிட்டேன், ஏன்னா இந்த கூகுள் மேப்பை நம்பினதில் நேராக போயிட்டேன். இங்கே பார்த்தா திசில்னு ஒன்று இருந்தது. சரி உள்ளே போயிட்டேன், பொட்டியை தூக்கிட்டு உள்ளே போகிறேன். இது உள்ளே போய் எங்கெங்கேயோ பார்க்குறேன், கடைகளாக தான் இருக்குது. என்னடா வெறும் கடைகளாக தான் இருக்குது, இங்கே எதுவுமே ரூம் இருக்கிற மாரி இல்லையே அப்படின்னு ரொம்ப நேரம் கழித்து நானே கண்டுபிடிச்சேன். அதோ ஒரு சின்ன என்ட்ரன்ஸு சந்தில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், குட்டியாக. எங்கேயுமே போர்டே இருக்காது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னே வந்து தெரியாது. இது வந்து திசில் சேம்பரோடைய ஷாப்பிங் சென்டர். பக்கத்துலேயே பீஸா இருக்குது, பாப் அண்ட் பர்ட்ஸ் டீ கடை இருக்குது, கெபாப் இருக்குது, அப்புறம் கிச்சன் கடைகள் இருக்குது, பேங்க்கு இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. பாபர் கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து திசில் சேம்பரோடைய ஷாப்பிங் சென்டர். இதுக்குள்ளே போய் சுற்றினேன், அங்கே சுற்றினேன், எல்லாத்தையும் சுற்றி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன் இதற்கு போகும் வழி. இந்த விலாக் ஆரம்பிக்கும் போது நான் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன், அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ இப்படி ஒரு குட்டியான இடம், நான் அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படி வந்து டட்டடாய் லெஃப்ட் திரும்பிட்டா நம்ம ஆரம்பித்த இடம். இதுதான் வந்து திசில் சேம்பரோடைய நுழைவாயில்.